50 ஏக்கர்ல 1000 சைட் உருவாக்கிட்டு பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து தங்கத்துல காசு போடணும்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு பார்த்தா இடத்துல காசு போடணும்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே வந்து ஃபியூச்சர்ல வந்து வேல்யூ அதிகமாயிட்டே சொல்லலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பொறுத்து இடத்தை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். இங்க ஒரு நீங்க 5,80,000 ஒரு இடம் வாங்கி போட்டீங்கன்னா அதே ஒரு 2 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு நிக்கலாம். ஏன்னா கோயம்புத்தூர் வந்து பொள்ளாச்சி ரோட்ல பாத்தீங்கன்னா கிணத்து கடவு அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் உள்ள வந்து பாத்தீங்கன்னா 50 ஏக்கர்ல 1000 சைட் உருவாக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு ஒரு இடம் பாருங்க. இந்த இடம் பாத்தீங்கன்னா புதுசா ஓபன் ஆயிருக்கு. ஓபன் ஆகி பார்த்தா ஒரு 2 நாள் தான் ஆகுதுங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா குடும்பத்தோட வந்து சைட் பார்த்துட்டு இருக்காங்க, புக் போயிட்டே இருக்குங்க. அவங்க இந்த கிணத்து கடவுளை பத்தி முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட ரேட் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க சொல்ற ரேட்டு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இவங்களுக்கு நிறைய டிஃபரெண்ட் இருக்குங்க. ஒரு 2 லட்சம் வந்து நீ கனவு வாங்குற வீடு கட்டிடலாங்க. ஏன்னா அவ்வளவு அம்யூனிட்டிஸ் இருக்குது. என்னென்ன தார் சாலை எப்படி கொடுக்க போறாங்க, தண்ணி வசதி எப்படி இருக்க போது எல்லாமே ஃபுல்லா நம்ம டீட்டெயில் நம்ம கேட்க போறோம். நல்ல ஒரு இடம் வாங்கணும், நல்ல ஒரு வீடு கட்டு நினைக்கிறீங்களா, இந்த வீடு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முக்கியமா நம்ம வீடுக்கு யாரும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சைட்டோட இன்ஜினியர் இருக்காங்க. ஹலோ ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு ப்ரோ. உங்க பேர் ப்ரோ? என் பேர் ஆனந்தகுமார். என்ன ப்ரோ கிணத்து கடவுள இவ்வளவு பெரிய ஆர்ச்ச போட்டு பிரம்மாண்டம் உருவாக்கிருக்கு? எத்தனை ஏக்கருங்க இது? நம்ம சைட் பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 50 ஏக்கர் நம்ம சைட்டா பிரிச்சிருக்கோம். இது மொத்தம் ஒரு 1000 சைட்டா நம்ம பிரிச்சிருக்கோம். 1000 சைட் இருக்கு. 1000 சைட்டா பிரிச்சிருக்கோம் ப்ரோ. ஓகே. எப்ப ஓபன் ஆச்சுங்க இந்த சைட்? இந்த சைட் நேத்து தான் ப்ரோ நம்ம லான்ச்சே பண்ணோம். நேத்து ஓபன் ஆச்சு. நேத்து லான்ச் பண்ணோம். இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 200 சைட் புக் ஆயிருக்கு ப்ரோ. 200 புக் ஆயிடுச்சுங்களா ப்ரோ? இந்த மாதிரி ஒரு சைட் எங்கேயுமே யாருமே பண்ணதுல நம்ம அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா பண்ணிருக்கோம். ஓகே. நீ கிணத்து கடவுள பஸ்ல வந்தாலும் 2 வீலர் வந்து பாருங்க, ஊர்ல இருந்து இங்க வரும்போது பாத்தீங்கன்னா முன்னாடி பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சைட்டை பிரிச்சு இருப்பாங்க. ஆனா அதெல்லாம் தூக்கி சாப்பிடுற மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஆர்ச்சியை பத்தி பிரம்மாண்டா இருக்கு. ஊரு அப்படியே பாருங்க. உள்ள பாத்தீங்கன்னா இவ்வளவு ஊரே உருவாயிருங்க. அவ்வளவு ஒரு சைட்டை நிறைய உருவாக்கிட்டு இருக்காங்க. உள்ள பாத்தீங்கன்னா நிறைய குடும்பமா வந்துட்டு இருக்காங்க புக் பண்றதுக்கு. பேட்டரி கார்லயே வச்சு கூட்டி போய் எல்லாம் இந்த சைட்ல காமிச்சிட்டு இருக்காங்க. அவ்வளவு பெரிய இடமா இருக்குதுங்க. இங்க என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்கு ப்ரோ? நம்ம சைட்ல பாத்தீங்கன்னா அம்யூனிட்டிஸ் மட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு 20 அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்கோம் ப்ரோ. 20 அம்யூனிட்டி? ஆமா ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பெரிய கிராண்டான ஒரு என்ட்ரன்ஸ் ஆர்ச் கொடுத்துருக்கோம். அதே பாத்தீங்கன்னா ஒரு ரோடு ஒர்க்ல நம்ம சைட்ல இருக்கலே பெரிய ரோடு ஒர்க் இருக்கு. 60 அடி ரோடு கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் மெயின் ரோடு 40 அடி ரோடு கொடுக்குறோம். கட்டோல்ல பாத்தீங்கன்னா 33 அடி ரோட கொடுக்குறோம், 23 அடி ரோட கொடுக்குறோம். இது போக பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் லிட்டர் கெப்பாசிட்டி ஓவர் டேங்க் கொடுத்துருக்கோம். 1.5 லட்சம். அதுல இருந்து எல்லா சைட்டுமே ஒவ்வொரு சைட்டுக்கு இண்டிவிஜுவலாவே ஒரு பைப் லைன் கனெக்ஷன் கொடுக்குறோம். அதே மாதிரி இது உங்களுக்கு ரொம்பவே தரமான ஒரு காங்கிரீட் டிரைனேஜ் பண்ணிருக்கோம். மத்தபடி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கம்யூனிட்டிஸ்னா சில்ட்ரன்ஸ் பிளே பார்க் ஒன்று பண்ணிருக்கோம் சார். பெரிய பார்க்க பண்ணிருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னா சும்மா பேருக்கு இல்லாம எல்லா எக்யூப்மெண்ட் போட்டு ரொம்பவே ப்ராப்பரா பண்ணிருக்கோம். சில்ட்ரன் பிளே பார்க். அதுல பாத்தீங்கன்னா வாக்கிங் ஜாகிங் ட்ராக் கொடுத்துருக்கோம். உள்ள பாத்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட் ஒன்று கொடுக்குறோம். டர்ஃப் கிரிக்கெட் கிரவுண்ட் எல்லாமே நம்ம பண்ணி வச்சுட்டு தான் நம்ம சொல்றோம். ஒரு பேஸ்கெட் பால் கிரவுண்ட் ஒன்று கொடுக்குறோம். ஒரு ஓப்பன் ஆடிட்டோரியம் ஒன்று கொடுக்குறோம். ஆமா சார், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனா ஒரு ஓப்பன் ஆடிட்டோரியம் தான் ரொம்பவே நல்லா இருக்கும். நிறைய இதுல பாத்தீங்கன்னா அதெல்லாம் கொடுக்கல. நம்ம பேஷனாவே போயிட்டு இருக்கேன். எல்லா இடத்துல பார்த்தா எல்லா சைட்லயும் பார்த்தா அந்த ஓப்பன் ஆடிட்டோரியம் கொண்டு வந்துட்டே இருக்காங்க. அதே மாதிரி ஒரு விநாயகர் டெம்பிள் ஒன்று நம்மளே வழிபாட்டு தரம். ஆமா நம்மளே கொண்டு வந்திருக்கோம். உள்ள கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஃபுல்லா நம்ம சைட் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா பிளான்டேஷன் ஒர்க் கூட நம்மளே எல்லாமே ப்ராப்பரா பண்ணிட்டோம். நம்மள ஒரு கேட்டட் கம்யூனிட்டி லிவிங் ஸ்டைல். ஆமா, கேட்டட் கம்யூனிட்டி ஸ்டைல் பண்ணிருக்கோம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா சுத்தி காம்பவுண்ட் வால் வந்துரும். சூப்பர். இது நம்ம 24/7 செக்யூரிட்டி கொடுக்குறோம் உள்ளே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட் எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப நம்ம எல்லாமே போட்டுட்டு இருக்கோம். எல்லாமே சோலார் லைட்டா போட்டு கொடுத்துருவோம். இங்க நீங்க ஒரு வீடா பண்ற மாதிரி இருந்தா அதுவும் நம்மளே பண்ணி கொடுக்க முடியும். ஓ சூப்பர். வீடு பண்றீங்க? வீடு பண்ணி கொடுக்குறோம். ஒரு சிங்கிள் பெட்ரூம் எடுத்து பண்ற மாதிரி இருந்தா ஒரு 18,75,000 பட்ஜெட்ல நம்ம பண்ணி கொடுக்குறோம். 18,75,000 பெட்ரூம் ஒரு வீடே கட்டி நீங்க குடி வந்துடலாம். இடத்தோட ஒரு வீடு கட்டி குடி வந்துடலாம். ஒரு டபுள் பெட்ரூம் எடுத்து பண்ணீங்கன்னா ஒரு 28,25,000 நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். யாருமே இங்க பண்ணி தர முடியாது, நம்ம பண்ணி கொடுத்துட்டு இந்த இடத்துல இவ்வளவு ரேட் சொல்றீங்க. மத்த இடத்துல எப்படி போயிட்டு இருக்குது? நம்ம கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ரோட பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் சைட் போட்டிருக்காங்க. எல்லாருமே அஃபோர்டபுளான பிரைஸ்ல கொடுக்கறது இல்ல. ஆனா நம்ம இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு சைட் பண்ணிருக்கோம். அது அஃபோர்டபுள் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம். இந்த காஸ்ட்டுக்கு நம்ம சைட் நீங்க நேர்ல வந்து பார்த்து நீங்களே ஒரு கால்குலேஷன் போடலாம். அந்த அளவுக்கு நம்ம சூப்பரா பண்ணிருக்கோம். வீடியோ பாரு எல்லாமே விசிட் பண்ணி பாருங்க. ஓகே. இந்த இடத்துல கிணத்து கடவு வந்து நகராட்சிங்களா இல்ல எப்படி? கிணத்து கடவு வந்து பேரூராட்சி. பேரூராட்சி. போர் வாட்டர் தான் இங்க இருந்து எடுக்கிற மாதிரி தான் வருங்களா ப்ரோ? ஆமா ப்ரோ, போர் நீங்க தாராளமா போட்டுக்கலாம். நம்ம எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப நம்ம போர் வாட்டர் கொடுத்துட்டு இருக்கோம். எல்லாம் வீடு கட்டி குடி வரும்போது நம்ம நல்ல தண்ணிக்குள்ள கொண்டு வந்துருவோம். அதுக்கு தகுந்த மாதிரிதான் அவ்வளவு பெரிய சைட் பண்ணிருக்கோம். உள்ள டெஃபினட்டா நம்ம ஒரு 600-700 வீடு கொண்டு வர மாதிரி தான் நம்மளோட ஐடியா. 600-700 வீடு டவுனே உள்ள கிரியேட் பண்றதுக்காக தான் ஒரு சிட்டியே உருவாக போகுது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சிட்டியே உருவாச்சுன்னா இந்த சுத்தி இருக்கிற எல்லாமே வந்து நல்லா டெவலப் ஆயிடும். ஏன்னா வந்து மிகப்பெரிய ஊரே உள்ள இருக்கும்போது இதை விட டெவலப் எங்க இருக்கணும் பாத்தீங்கன்னா இது சுத்தி பாத்தீங்கன்னா நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்துடும். இந்த மாதிரி நிறைய என்னென்ன மக்கள் தேவையானது உள்ள கொண்டு வந்துருவாங்க.
அது போக இந்த இடத்த சுத்தி என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்கு? நம்ம இடத்த சுத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜஸ் ஸ்கூல்ஸ் ஏகப்பட்ட காலேஜஸ் ஸ்கூல்ஸ் இருக்கு. நான் குறிப்பா சொல்ல போனா பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி ரோட்ல இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜ் ஏகப்பட்ட காலேஜ் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா கற்பகம் காலேஜ் இருக்கு, ரத்தினம் காலேஜ் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு வர வழியிலே அக்ஷய இன்ஜினியரிங் காலேஜ் நீங்க பாத்துருப்பீங்க. ஸ்கூல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்க நொய்யல் பப்ளிக் ஸ்கூல் இருக்கு, விவேக் வித்யாலயா ஸ்கூல் இருக்கு. நம்ம சைட்டை சுத்தி எல்லாமே ஸ்கூல் காலேஜஸ் சுத்தி இருக்கு. நம்ம சைட்டு இங்க ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் டிரைவ்லயே நம்ம காலேஜ் ஸ்கூல்ஸ் எல்லாமே எல்லாம் போயிட்டு வந்துடலாம். ஜஸ்ட் இங்க அக்ஷய இன்ஜினியரிங் காலேஜ்ல நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் தான் வரும். இங்க லோன் அவைலபிள் இருக்குங்களா? லோன் நம்ம 100% நம்ம பண்ணி கொடுக்குறோம். பிளாட்டா எடுத்தா 70% நம்ம லோன் பண்ணி தரோம். நீங்க வீடா கட்டுறீங்க அப்படிங்கறதுல நம்ம ஒரு 90% லோன் பண்ணலாம். ஒரு லோயஸ்ட் டவுன் பேமெண்ட் தான் வரும். கையில இருந்து ஒரு 2 லட்ச ரூபா இருந்த போது மத்த எல்லாமே நம்ம லோனாவே பண்ணி 2 லட்ச ரூபா போதுங்களா? 2 லட்ச ரூபா போதும் சார். மத்த எல்லாமே நம்ம லோனா பண்ணி கொடுப்போம். சூப்பருங்க. அதாவது அந்த 2 லட்ச ரூபாய் சிங்கிள் பெட்ரூம் மட்டும் பண்ணிக்கலாம், இல்ல டபுள் பெட்ரூம் பண்ணிக்கலாம்? நம்ம 2 லட்சம் சிங்கிள் பெட்ரூம் நம்ம சூப்பராகவே கட்டி கொடுத்துட முடியும். டபுள் பெட்ரூம் போது இதை விட ஒரு 50,000 ரூபாய் சேர்ந்து வரும். ஒரு 2 லட்சத்துல இருந்து ஒரு 3 லட்ச ரூபாய்க்குள்ள வரும் டபுள் பெட்ரூம். சூப்பர். எத்தனை பேங்க் டைப்ல போயிருக்கு? நம்ம ஒரு 10 பேங்க் டைப் பண்ணி வச்சிருக்கோம். 10 பேங்க் டைப் பண்ணி வச்சிருக்கோம். இந்த சைட்டை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா பேங்க்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு நீங்க சைட் விசிட் பண்ணும்போது எல்லாமே நம்மளே கொடுத்துறோம். எல்லா டேட்டா நம்மளே கொடுத்துறோம். அவங்களுக்கு லோன் எவ்வளவு கிடைக்கும், அவங்க வாங்கி ஆகும் கட்டாயம் இல்ல, விசிட் பண்ணி பாக்குறதுன்னா அவங்களுக்கு எங்களோட சைட் இருக்கிற எல்லா டீடைல்ஸ் நாங்க கொடுத்துருவோம். ப்ராப்பர்ட்டியோட டீடைல்ஸ் போக அவங்க லோன் டீடைல்ஸ் எல்லாமே நம்மளே கொடுத்துருவோம். நம்ம சைட்ல பாத்தீங்கன்னா இன்னொரு அம்யூனிட்டிஸ் நான் சொல்ல விட்டுட்டேன். இதே பாத்தீங்கன்னா இண்டோர் ஜிம் ஒண்ணு நம்மளே உள்ள ஒண்ணு கிரியேட் பண்ணிருக்கோம். இண்டோர் ஜிம்மே பண்ணிட்டோம். சூப்பர் சூப்பர். எல்லா அம்யூனிட்டிஸ் கொண்டு வந்துருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஓப்பன் தியேட்டர், அந்த பக்கமா கோயில் கட்டிட்டு இருக்காங்க, இண்டோர் ஜிம் இருக்குது. என்னென்ன இன்னும் ஃபியூச்சர்ல கொண்டு வர போறாங்க தெரியல. இன்னொரு அம்யூனிட்டிஸ் பாத்தீங்கன்னா, அதாவது நிறைய பேர் பார்த்தாலும் பக்கத்துல ஹாஸ்பிட்டல் இருக்கும். நீங்க ஸ்கூல் காலேஜ் எல்லாம் சொல்லிட்டீங்க. ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரி, அதாவது தொழில் சார்ந்த ஃபேக்டரி, வேலைக்கு போற மாதிரி ஒரு வசதியான ஒரு ஃபேக்டரி, இந்த மாதிரி அம்யூனிட்டிஸ் இல்லைங்க? கண்டிப்பா நான் சொல்லி ஆகணும். நம்ம சைட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்ல இருந்து நியர்பை உங்களுக்கு பாத்தீங்கன்னா LNT ஒரு ஐடி பார்க் ஒண்ணு கட்டிட்டு இருக்காங்க. LNT இங்க பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல லார்ஜஸ்ட் ஐடி பார்க் LNT இதுல தான் வருது. அங்கிருந்து நமக்கு ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் தான் டிராவல் ஆகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இங்க சுத்தி நம்மளுக்கு மெடிக்கல் காலேஜ் இருக்கிறதுனால இங்க ஏகப்பட்ட ஹாஸ்பிட்டல் இருக்கு. உங்களுக்கு கிளினிக்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிணத்து கடவுளே கிளினிக், ஹாஸ்பிட்டல் எல்லாமே இருக்குது. மத்தபடி நம்ம சைட் பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூர். உள்ளே இவ்வளவு வீடு ஆகும்போது உள்ள ஒரு டவுனே உள்ள கிரியேட் பண்ணிட்டு இருக்கும். டவுனே கிரியேட் பண்ணும்போது நீங்க கேட்குற மாதிரி எல்லா ஃபெசிலிட்டி ஃபியூச்சர்ல இங்கதான் வரும். ஒரு சின்ன ப்ராஜெக்ட்னா அந்த இடத்துல நம்ம கொண்டு வர முடியாது. இவ்வளவு பெரிய ப்ராப்பர்ட்டி நம்ம பண்ணும்போது அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட்ஸ் எங்களால கொடுக்க முடியும். உள்ள அந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம உருவாக்க முடியும். ஓகே. அதாவது மினிமம் நம்ம ஒரு லேண்டே வாங்கணும் பாத்தீங்கன்னா நம்ம கேட்ட மாதிரி ஹாஸ்பிட்டல், ஸ்கூல், காலேஜ் இந்த மாதிரி இருக்க மாதிரி நான் கேட்போம். ஆனா ஒரு டவுனே உள்ள கொண்டு வந்திருக்கும் போது நான் ஆல்ரெடி நம்ம கூட சொன்னதான் ஃபியூச்சர்ல ஏகப்பட்ட இந்த அளவு சுத்தி பேக்ரவுண்ட்ல பார்த்துட்டு பூரா தென்னை மரங்களா இருக்கு, இயற்கை சார்ந்த இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆயிரும். இங்க ஒரு ஊரே இருக்கப்பா. இது பக்கத்துல தொழில் சார்ந்து நிறைய கொண்டு வரலாம், ஹாஸ்பிட்டல்ஸ் கொண்டு வரலாம், கிளினிக்ஸ் கொண்டு வரலாம், நிறைய கண்டிப்பா உருவாயிருங்க. கிட்டத்தட்ட ஒரு டெவலப் ஆயிடுச்சுன்னா பார்த்தா ஒரு அதிகபட்சம் ஒரு 5 வருஷம் 3 வருஷம் இந்த ஏரியா மேக்ஸிமம் அவ்வளவுதான் ப்ரோ. அவ்வளவு மெயின் ரோடு உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாமே லாங் வீடா இருந்தாலும் இங்க வரும்போது என்னோட இந்த ஊருக்குள்ள இவ்வளவு ஒரு அம்யூனிட்டிஸோட இவ்வளவு ஒரு சைடு உருவாக்கி இருக்கான்னு பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்தது. நீ ஒரு டைம் நீ உள்ள வந்திருக்கேன், நீ கோயம்புத்தூர்ல இருந்தாலும் பொள்ளாச்சி, திருப்பூர் இந்த மாதிரி இருந்த ஏரியால இருந்து நீ இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா நீங்களே எல்லாமே வியந்து பார்ப்பீங்க. இவ்வளவு ஒரு அம்யூனிட்டிஸ்ல இவ்வளவு ஒரு இடம் உருவாக்கி இருக்காங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. குடும்பமா பாத்தீங்கன்னா இவ்வளவு இடத்தை இப்ப நம்ம சுத்தி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கால் வரைக்கும் நினைப்பீங்களா. அதுக்கும் பாத்தீங்கன்னா பேட்டரி கார் மூலமே வச்சு கொண்டு சுத்தி காமிச்சிட்டு இருக்காங்க சைட் எல்லாத்துக்குமே. மறக்காம நீங்க நல்ல ஒரு இடம் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்த நீங்க சூஸ் பண்ணலாம். எல்லாமே சொல்லிட்டீங்க ப்ரோ. இந்த சைட்டோட ரேட் எவ்வளவு சொல்றீங்க? நம்ம சைட் பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா நம்ம இப்ப ப்ரீ லான்ச்சிங் பிரைஸ்ல தான் கொடுக்குறோம். ரொம்பவே அஃபோர்டபுள் பிரைஸ் தான். 5,85,000 ரூபாய்க்கு ஒரு சென்ட் கொடுத்துட்டு இருக்கோம். 5,85,000 ரூபாய்க்கு ஒரு சென்ட் கொடுத்துட்டு இருக்கோம். சூப்பர். இதே வெளியில எவ்வளவு போயிட்டு இருக்குங்க? வெளியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம பொள்ளாச்சி பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா ரேட் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. இந்த டைம் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ரோட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 7-8 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கு. நீங்க வர வழியில பாத்துருப்பீங்க. நீங்க கேட்டீங்கனாலே அவங்க ரேட் கம்பேர் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். எதுக்காக நம்ம கேட்கறோம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் அதை எதிர்பார்ப்பாங்க. நான் ஒரு இடம் வாங்கி போட்டேன்னா அது எனக்கு யூஸ் ஆகணும். ஒண்ணு நான் வீடு கட்டணும், இல்லாட்டி அதே இடத்துக்கு கொஞ்ச நாள் வச்சு நான் கை மாத்தி விடணும். எனக்கு ஒரு பிசினஸாவும் இருக்கணும், அதே நேரத்துல என்னோட கனவு இல்லாம கட்டணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஏன் பாத்தீங்கன்னா ஒரு இடம் வாங்கி போட்டா இது முக்கியமா ஒண்ணு சொல்லுவாங்க. நம்மளோட தொழில நம்மளோட செலவும் பெருகணும் பாத்தீங்கன்னா ஒண்ணு தங்கத்துல காசு போடணும்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு பார்த்தா இடத்துல காசு போடணும்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஃபியூச்சர்ல வேல்யூ அதிகமாயிட்டே சொல்லலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் இடத்தை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். இங்க நீங்க 5,80,000 ரூபாய்க்கு ஒரு இடம் வாங்கி போட்டீங்கன்னா அதே ஒரு 2 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு நீக்கலாம்.
அப்ப லாபம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டபுளா கிடைக்குது. அதே நீங்க தங்கத்துல போட்டீங்கன்னா அது 4 நாள் ஏறிக்கிட்டே போகுது. அதனால பாத்தீங்கன்னா நல்ல இடம் வாங்கன்னு நினைக்கிறோம். நீங்க யோசிக்கவே வேண்டாங்க. நீ கண்டிப்பா இங்க கொக்கோ டவுனுக்கு உள்ள வந்தா பேரே பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குது கொக்கோ டவுன். வேணா பக்கத்துல பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி கோகோனட் சம்பந்தப்பட்டது இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கொக்கோ டவுன் வச்சிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா பாருங்க கார்ல போயிட்டே இருக்க பாருங்க நிறைய பேர் இந்த சைட்டு வாங்குறதுக்கு கார்ல வந்துகிட்டே இருக்காங்க. உள்ள பாத்தீங்கன்னா ஒரு 10-20 கார் உள்ள நிக்குதுங்க. ஏன்னா வந்து குடும்பமா வந்து சைட்டை பார்க்க வந்துட்டு இருக்காங்க. அவ்வளவு ஒரு ப்ராஜெக்ட்டுங்க சூப்பரா இருக்குது. நல்ல ஒரு இடம் வாங்கினா இந்த இடத்த யாரும் மிஸ் பண்ண வேணாம். 2 லட்ச ரூபா வந்த போதுங்க கையோட வந்து இடத்தோட நீங்க வீடும் கட்டிட்டு போயிடலாம். முன் பணம் பாத்தீங்கன்னா 2 லட்ச ரூபா வந்த போதும் சிங்கிள் பெட்ரூம் ஹால் இந்த மாதிரி பண்ணிட்டு போயிடலாம். கூட ஒரு 50,000 சேர்த்து போட்டீங்கன்னா டபுள் பெட்ரூம் ஹால் இந்த மாதிரி பண்ணிட்டு போயிருக்கலாம். மீதி எல்லாமே நான் லோன் போட்டு பண்ணிருக்கலாம். மறக்காம இந்த வீடியோ எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோ சந்திக்கிறது வரைக்கும் பாய்.